நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ராயல் ஃபிசியோ சேனல். நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசிஎல் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏசிஎல்லை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஏசிஎல்லில் வந்து நம்ம நிறையா வீடியோ போட்டாச்சு ஏசிஎல் இன்ஜுரிக்கு. இதை ஷார்ட்டாக இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு முட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஜவ். இதுதான் நீயோட ஸ்டெபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஜவ்வு, மெயின்டைன் பண்ணும். இதை பற்றி நம்ம ரேஞ்ச் ஆஃப் மோஷனை, இது இன்ஜுரி ஆனவங்களுக்கு ரேஞ்ச் ஆஃப் மோஷன், அதாவது முட்டியை மடக்கி நீட்டுற எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம பார்ட் 1 வீடியோ போட்டாச்சு. அதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடியே நான் ஏசிஎல்லை பற்றி ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்தாச்சு. என்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணுன்றது எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது பார்ட் 2 வீடியோ. அடுத்தது பார்ட் 3 வரும். இது வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வரும், ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ்லாம் இதில் பரப்போகுது. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி வேறு யாருக்காவது முட்டியில் எதுவும் இன்ஜுரி ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னென்னா, பெட்டலார் செல்ஃப் மொபிலைசேஷன் எக்ஸசைஸ் தான். இதுக்கு வந்து நீங்கள் காலை நீட்டி உக்காந்துக்கணும். காலை நீட்டி உக்காந்துக்கிட்டு உங்கள் முட்டியில் அந்த பெட்டலான்னு சொல்லுவோம்ல, அந்த மேலே இருக்கும்ல அந்த எலும்பு, அந்த எலும்பை மட்டும் உங்கள் கையால் பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு நல்லா லெஃப்ட் ரைட் நல்லா தள்ளணும். அப்புறம் மேலே கீழே தள்ளணும். நல்லா நீங்கள் அதை லெஃப்ட் ரைட் புல் பண்ண முடியும், நவுத்த முடியும். நீங்கள் நல்லா பண்ணி பாருங்கள். உங்கள் காலை நீட்டிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மல் காலில் பண்ணி பார்த்துட்டு அஃபெக்டட் லெக்கில் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் 10லேருந்து 15 முறை திரும்ப பண்ணணும். 3 செட்ஸ் பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். இதுக்கு வந்து நீங்கள் குப்புறப்படுத்துக்கணும். குப்புறப்படுத்திக்கிட்டு உங்கள் கையால் எந்த கால் வலி இருக்கோ அந்த காலை வந்து பிடிச்சி இழுக்கணும். பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் முன்பக்க தொடையில் வந்து இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்படி ஃபீல் கிடச்சின்னா 10லேருந்து 15 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிட்டு 3 ரிப்பீட்டேஷன்ஸ் திரும்ப பண்ணணும். இதை வந்து நீங்கள் குப்புறப்படுத்திக்கிட்டும் பண்ணலாம், சைடில் திரும்பி படுத்துக்கிட்டும் பண்ணலாம், நின்றுக்கிட்டும் பண்ணலாம். பட் ஆனால் ஆல்ரெடி ஒரு காலில் இன்ஜுரி இருக்கிறதுனால இது படுத்துக்கிட்டு பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும், சேஃபாக இருக்கும். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா, விசிட் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். இதில் வந்து அடெக்டார் ஸ்ட்ரெச் ஆகும், ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் ஆகும், எல்லா மசிலுமே ஸ்ட்ரெச் ஆகும். இதுக்கு வந்து நீங்கள் காலை நீட்டி உக்காந்துக்கிட்டு உங்கள் 2 காலையும் செப்பரேட் பண்ணி, அதாவது விரித்து வச்சுக்கணும். விரித்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கால் சைடு வந்து பெண்ட் பண்ணி அந்த காலை வந்து டோவை வந்து தொட ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணாலே போதுமானது. ட்ரை பண்ணிங்கன்னா அப்படியே கால் வந்து அடியில் வந்து இழுக்கிற மாதிரி தெரியும். அப்படியே 10 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். 3 ரிப்பீட்டேஷன்ஸ் திரும்ப பண்ணணும், ஒரு பொசிஷன்லேயும். இது வந்து ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச். அந்த எந்த கால் சைடு குடிஞ்சிங்களோ அந்த காலுக்கு. இப்போது அடெக்டார் ஸ்ட்ரெச் பார்க்க போகிறோம். அடெக்டார் ஸ்ட்ரெச்சுக்கு வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு உங்கள் பாடியை மட்டும் சென்டரில் பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணி நல்லா குனிஞ்சி சென்டராக இருக்கிற இடத்த தொட ட்ரை பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்கள் தலையை வந்து கீழே நல்லா குனியணும். குனிஞ்சிங்கன்னா 2 தொடைக்கு உள்பக்க தொடை இழுக்கிற மாதிரி தெரியும். 10லேருந்து 15 செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி 3 ரிப்பீட்டேஷன்ஸ் பண்ணணும். அடுத்தது இன்னொரு கால் பக்கம். ஒரு கால் பக்கமும் இதே மாதிரியே பண்ணணும். ஒரு பொசிஷன்லேயும் 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். 3 ரிப்பீட்டேஷன்ஸ் திரும்ப பண்ணுங்க. இது ஏசிஎல்லுக்கான எக்ஸசைஸ் பார்ட் 2 ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்க்காக தான் பார்த்துருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும் அடுத்தது வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுவேன். பட் இருந்தாலும் அப்லோட் பண்ணிவிடுவேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம லேட் ஆகுது அப்படின்றதுனால நீங்கள் டக்குன்னு மூவ் ஆன் ஆகிடுவீங்க. ஆனால் நீங்கள் ஃபுல்லாக கன்சிஸ்டன்சியாக எக்ஸசைஸை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ரெக்கவரின்றது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கும் நான் வீடியோ போட ரெடியாக இருக்கேன். இதே மாதிரி பயனுள்ள தகவலுக்கு ராயல் ஃபிசியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாய்.